ஐடிசி டமால்னு விழுந்துருச்சு, வருண் பிரிவிலேஜஸ் டமால்னு விழுந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஐடிசியை ஹாக்கி ஸ்டிக்கை தூக்குறோம். ஏன்னா நம்ம வந்து மெயினாக வந்து இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு ஃபுட்டு கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஹோட்டல் கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். சிகரெட்டை பேன் பண்ணாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது 10 வருஷம் கழிச்சு. அதனால் நம்ம வந்து ஐடிசியை ஹாக்கி தூக்குற சான்ஸு கிடச்சிது. இன்றைக்கி ஒரு 10 ரூபா விழுந்துருந்தது கார்த்தால். தைரியமாக நீங்கள் ஹாக்கி தூக்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நவி ஃபின்டெக்னு கம்பெனி ஆர்பிஐ நாங்கள் மன்னிப்போம் மறந்தோம்னு சொல்லி நீங்கள் திரும்பி லோனை கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதம் இதே மாதிரி காலில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே நாங்களும் பர்மிஷன் வாங்கிடுவோம்னாங்க. அதனால் இன்றைக்கி நவிக்கே பர்மிஷன் கிடச்சிச்சா இதுக்கும் பர்மிஷன் கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் 4% ஏறிடுச்சு. இதுவும் தப்பு. டோன்ட் ட்ரேட் ஆன் நியூமர்ஸு. இது 165 போச்சு. நிறைய பேர் ஐயோ நீங்களே இந்த காஸ்ட்டில் 160 கவலைப்பட்டு இருந்த ஒரு ஸ்டாக் ஏறி இருக்கு. 485 ரூபாய்க்கு போயிடுச்சு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இன்னும் ஐபிஓ கீழே இருக்குது. 515 520 ஐபிஓ வந்தது, உங்களுக்கு கீழே இருக்குது. 400 வரைக்கும் கீழே இறங்கிட்டு ரெகுலராக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வே அபவ் யுவர் ப்ரைஸு போயிருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், அது ரொம்ப நல்ல கம்பெனி. ஒன்லி மேட்டர் என்னன்னா, 2 ப்ரமோட்டர் குரூப் அடிச்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் செட்டில் ஆகலை. அது செட்டில் ஆகிறதுக்கு 1 or 2 years ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சிப்லாவை வந்து நேற்று ப்ரமோட்டர் ஸ்டாக் விற்றாலும் அது வந்து 2.5% மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு நாட்கோ ஃபார்மாவும் திரும்பி நேற்றும் ஏறி இருக்கு, இன்னைக்கு 2% ஏறி இருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஓனிங் ஃபார்மா கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் நல்ல ப்ளே அவுட் பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் என்ன சந்தேகம் கேட்டார், விப்ரோ 50% ட்ராப் ஆகிருக்குது. போனஸ் கொடுத்தானா 50% ட்ராப் ஆகும். ஒரு ஷேருக்கு பதிலாக 2 ஷேர் கொடுத்துருக்கோம். அதனால மார்க்கெட்டு விழும், அதுக்கப்புறம் ஏறும். அதனால நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேரில் வந்து டபுள் ஆகிருக்கும், கிரெடிட் ஆகும். அப்போ சந்தோஷப்பட்டுக்குது. வேறு ஒரு ஷேர் இருந்தால் உங்கள்கிட்ட 2 ஷேர் ஆகும். ரெக்கார்ட் டேட் போனப்புறம் இந்த கேட்டார், என்ன ரெக்கார்ட் டேட் முடிஞ்சு தெரியாது கிரெடிட் ஆகிருக்கும். கிரெடிட் ஆகலைன்னா உங்கள் ப்ரோக்கரை செக் பண்ணிக்கிறது. அதை மாதிரி இது மாதிரி கவலைப்படுறதுலாம் அர்த்தமே இல்லை. ஸோ இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே ஏறி இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே என்ன பார்க்கணும்னா, மார்க்கெட் எங்கே இருக்குங்கிறத பார்க்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது லிக்விடிட்டி சுச்சுவேஷன்னாலையும் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவல் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்குது, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்கு இந்த ஸ்டாக் சீப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு வீக் பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா அண்டர்நீத் ஃபண்டமெண்டல்ஸு வீக்காக இருக்குது. என்றைக்கு மார்க்கெட் மூழ்கிக்குதோ அப்படியே இன்றைக்கி 2 நாளில் கொடுத்ததோ ஒரே நாளில் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பெரிய ஆக்ஷன் இருந்தால் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் தான். இல்லாட்டா நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஜனவரி 5 வரைக்கும் போயிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய கன்சன்ட்ரேஷன் லிஸ்ட் இருக்குது. அதில் இன்றைக்கி ஐசிஐசிஐ விழுந்துருந்தது. நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐடிசி த சிகரெட் கம்பெனி முக்கியம் கிடையாது. சிகரெட் இஸ் கிவிங் அஸ் த ப்ராஃபிட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் அதர் பிஸ்னஸஸ். அதர் பிஸ்னஸஸ் ஹவ் பிகம் ப்ராஃபிட்டபிள். ஸோ தி லாங்கர் உங்களுக்கு சிகரெட் இருக்கிறதுனால the longer the growth will take place. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ரொம்ப முக்கியம். அதனால் தம் அடிக்கிறத மக்கள் விட்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சுன்னா பரிசு தான் ஆகணும். 2வது, இது ஏற்றினீங்கன்னா ஆல்ரெடி ஏறி இருக்கிற ஸ்மகிள் சிகரெட்ஸு திரும்பி ஏறும். அது டியூட்டி இவேஷன் நடக்கும். ஸோ ஒரு அளவுக்கு மேலே டேக்ஸ் ஏற்ற முடியாது. இந்த 7% ஏற்றினாலும் தம் அடிக்கிறவங்க விட்டுற போகிறது கிடையாது. அதனால் ஐடிசி பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்களோட க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்குது. அண்ட் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்கள் ஹோட்டல் கம்பெனி தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சீப்பாக கிடைக்கிறதுனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி இன்னும் நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் இருக்கிறோம். அவசரப்பட்டு ஜாஸ்தியாக வாங்கி மாட்டிக்கிட்டுச்சு ஐயோங்காதீங்க. நன்றி, வணக்கம்.